கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையோரே, இந்த வலையோடின் வழியாக இந்த தூய திருவழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து இந்த காலை வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தமாக்குவோம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து மீண்டுமாக இந்த ஆண்டிலே ஒரு புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே அவருடைய தூய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மட்டில்லா வாய்ப்பையும் சொல்லொணா ஈவையும் நமக்கு அருளி செய்திருக்கிறார். இதை எண்ணி பார்த்த மக்களாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபத்தில் பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த தூய திருவழிபாட்டிற்கு என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம் உள்ளங்களை திறந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். திருமறை சொல்லுகிறது, கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி அனைத்தும் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். நம்முடைய வழிபாட்டிலும் நம்முடைய ஜெபங்களிலும் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் நாம் இந்த தூய திருவழிபாட்டிலே கலந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆமாண்டவரே, நீர் செய்கின்ற ஒவ்வொரு அதிசயமான செயலுக்காக, ஆண்டவர் மீது ஆச்சரியமான வழிநடத்தலுக்காக, எங்கள் மீது நீர் பொழிகின்ற ஒரு மற்றற்ற பேரொழுக்காக கொடான கொடி நன்றி துதி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் 8 மாதங்களை நிறைவு செய்து 9வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய தூய திருவடிகளை நோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர் மிகப்பெரிய பேற்றினை நீர் எங்களுக்கு அருளி செய்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த தூய திருவழிபாட்டிலே நாங்கள் இல்லங்களில் இருந்து கலந்து கொள்ளுகின்ற போது எங்கள் உள்ளங்கள் உம்முடைய தூய திருச்சமூகத்தை எப்போது நோக்கி பார்க்கவும், உம்முடைய தூய திருவடிகளிலே நாங்கள் எப்போதும் இணைந்திருக்கிறோம் என்கின்ற விசுவாச உணர்வையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் வழங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த தூய திருவழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்ற திருமறை வாக்கியங்கள், ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கின்ற இறை செய்தி, எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் ஒன்றும் உடைய தூய திருப்பார்வைக்கு ஏற்புடையதாக இருக்க அருள் தாரும். ஆண்டவரே, இந்த சூழல்கள் எல்லாம் மாறி நாங்கள் விடுதலையோடு உடைய தூய திரு ஆலயத்திற்கு வந்து உம்மை வாழ்த்தவும் வழிபடவும் நீரே எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டினுடைய தொடக்கம் முதல் நிறைவு வரை நீரே பிரசன்னராயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். நாம் ஆண்டவரை போற்று வண்ணமாகவும் இந்த காலை வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் 267வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணியநாதனை போற்றும் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ் கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கைக்கு துணையாக பின்வரும் திருமறையின் வாக்கியங்களையும் கேளுங்கள். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்கள் வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு மிகவும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் சற்று நேரம் அமைதியாக இருப்போம். திருமறை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய தூய திரு சமூகத்திலே நாம் நமது பிழைகளை அறிக்கை செய்திருக்கிறோம். ஆண்டவர் நமது பிழைகளை எல்லாம் பொறுத்தருளி தமக்கேற்ற பாண்டங்களாக நம்மை வணைந்திடுகிறார், தமக்கேற்ற பிள்ளைகளாக நம்மை வளர்த்தெடுக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் பாவமன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவித்தி நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதல் திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டின் புத்தகம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 19 முடிய. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 19 முடிய, பக்கம் 765. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது.
என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போம். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரத்தத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முறைமுறையாக படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 141. சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கருக்கும் இணங்க ஒட்டாதேயும். அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நீராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் என்னை வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கு அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 44 முடிய. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 44 முடிய. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்கள் எல்லாம் பிரசித்தமாயிற்று. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டு அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் பார்ப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் உங்களுடைய திருமறையின் வாக்கியங்களை தியானிக்க இருக்கிறோம்.
பேசுகின்ற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். அதன் வழியாக உம்முடைய தூய திருப்பெயர் மாட்சி பெற இந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர நம்பிக்கையிலே பெருக அருள் தாரும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையோரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த ஆசிரியர் தின வாழ்த்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஆசிரியர் தின வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நன்னாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு பேராயத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஜீசஸ் த டீச்சர், இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் என்கின்ற தலைப்பை நமக்கு சிந்திக்கும்படியாக தந்திருக்கின்றார்கள். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பேராசிரியர் தான், நல்லாசிரியர் தான். எனவே தான் பல அறிஞர்கள் சொல்வார்கள், Jesus is the greatest teachers of all time. Jesus is the greatest teacher of all times. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்று கடந்தும் பேசப்படுகிறார், அல்லது சமயம் சார்ந்தும் சமயம் சாராமலும் பலரால் அவர் சிந்தனைக்குட்படுத்தப்படுகிறார், சிந்திக்கப்படுகிறார், அவருடைய வாக்கியங்கள் சிந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர் பலரை வியப்பில் ஆழ்த்தியவர் மட்டுமல்ல, பலருடைய எண்ண ஓட்டங்களை, பலருடைய சிந்தனைகளை தூண்டிய அல்லது தட்டி எழுப்பிய ஒரு பெரும் ஆசிரியராக இருக்கிறார். உலகை மாற்றி இருக்கக்கூடிய போதனைகளிலே ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் மிக சிறப்பிடம் பிடிக்கிறது. எனவே தான் இயேசு ஒரு நல் ஆசிரியர் என்று நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் தி கிரேட்டஸ்ட் டீச்சர். அன்புக்குருளே, நாம் நற்செய்தி பாடங்கள் 4 நற்செய்தி பாடங்களிலும் சரி மற்ற பாடங்களும் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீடர்கள் மட்டுமல்ல, அவரை யாரெல்லாம் காலந்தோறும் எதிர்த்து கொண்டிருந்தார்களோ, அவரை எதிரடையாகவே பார்த்தார்களோ, பரிசேயர்கள் சதுசேயர்கள், அவர்கள் கூட பல நேரம் அவரை போதகரே என்று தான் அழைத்தார்கள். அப்படி தன்னை எதிர்ப்பவர்கள் கூட அவரை ஆசிரியர் அல்லது போதகர், ரபி, ரபூனி, ரபாய் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் அவருடைய காலத்திலே பல ஆசிரியர்கள், பல ரபிமார்கள் இருந்தார்கள். எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து வேறுபடுகிறார், எதனால் அவர் சிறப்பிடம் பெறுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் படிக்க கேட்டு தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 44 வரை இருக்கக்கூடிய திருமறை வாக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தி இருக்கின்றன. நம்மை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுபவர்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கியங்கள் தொட்டிருக்கிறது, மாற்றியிருக்கிறது. அதற்கு மிகச் சரியான சான்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பொழிவு, தி செர்மன் ஆன் தி மவுண்ட். நம்முடைய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தால் அல்லது மலை பொழிவால் மிகவும் கவர்ந்து இழுக்கப்பட்டவர். இந்த உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்று கலாச்சாரத்தை முன்வைத்த ஒரு போதனை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பொழிவு என்று சொல்லலாம். அன்புக்குரிய, அப்படி இந்த உலகை காலந்தோறும் மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடிய போதனையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை இருந்து கொண்டிருக்கின்றன. நமக்கும் ஒவ்வொரு பொழுதும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்வியல் நடைகளையும் கேள்விக்குட்படுத்தி நேரிய பாதையில் நடக்கச் செய்கின்ற போதனைகளாக, சத்தியங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கியங்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. அதுதான் அவருடைய வாக்கியத்திற்கு, அவருடைய வாழ்வுக்கு, அவருடைய வசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஆற்றல். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை பின்பற்றுகின்ற அடியவர்களாக, அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பலர் நம் மீது தங்களுடைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். பலருடைய நல் ஆலோசனைகள், பலருடைய நல் வழிகாட்டுதல்கள் நமக்கு வாழ்வில் பெரிய திருப்பு முனைகளாக இருக்கும். அது யாரும் அதை மறுக்க முடியாது. நம் வாழ்விலும் சரி, உலகத்தில் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுகிற வாழ்வில் கூட பலர் தாக்கங்களை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் காலந்தோறும் மக்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேராசிரியர் என்று சொன்னால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை எதையெல்லாம் சாதித்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பாலும் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் யாருக்கு கற்பிக்கிறார்கள் என்று சொன்னால்,
அறிவிலே தேர்ச்சி அல்லது மிகவும் ஆழ்ந்த புரிந்து கொள்ளுகின்ற திறன் உண்டு. ஏற்கனவே பிரைட் அல்லது ரொம்ப சிறந்த மாணவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு கற்பித்து அதனால் சிறப்பிடம் பெறுகின்றவர்கள் தான் பலர் இருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் மிகவும் அறிவாற்றலில் குறைந்தவர்களை கற்பித்து அவர்களை முன்னேற்றுகின்ற ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாம் நிலையை சார்ந்தவர். ஏனென்று சொன்னால், யாரெல்லாம் இந்த உலகம் இவர்களெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறதோ அவர்களையெல்லாம் மிகப்பெரிய ஆசிரியர்களாக மாற்றியிருக்கிறார், மிகப்பெரிய பேராசிரியர்களாக மாற்றியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்புத்தன்மை. அறிவாற்றல் மிக்கவர்களை மேலும் அறிவாற்றலை வளர்த்தெடுப்பது மிக சுலபமான அல்லது மிக சிரமமான காரியம் அல்ல. மாறாக புரிந்து கொள்ளுகின்ற திறனும் அல்லது கற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் குறைவுள்ளவர்களை மிக மிக உயரிய நிலைக்கு கொண்டு வருவது தான் அந்த பணிக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேராசானாக விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த திருமறை பாடம், இன்றைய நாளினுடைய திருமறை பாடம் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் பல ரபிமார்கள் இருந்தார்கள், பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். 2 வகையான குழுக்கள் இருந்தது. ஒன்று ஹில்லல் குரூப் என்று சொல்வார்கள், இன்னொன்று ஷமாய். இந்த 2 வகையான சிந்தனை கூடங்கள் யூத சமூகத்தில் இருந்தது. ஆனால் இவைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறுபட்டு நிற்கின்றார். ஏனென்று சொன்னால், கன்வென்ஷனல் விஸ்டம், வழக்கு மரபு சார்ந்து வருகின்ற எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்தி மானுட வாழ்வை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லுகின்ற ஒரு பெரும் போதனை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை நமக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய திருமறை பாடம் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்க. அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பல நேரங்களிலே கற்பித்து கொண்டிருந்தார். அவருடைய திருப்பணிகளிலே கற்பிப்பு பணி மிக அதிகமாக இருந்தது. எனவேதான் காலம் கடந்தும் அவருடைய ஓமைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, சமயங்கள் கடந்தும் அவருடைய ஓமைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா? நமக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஓமைகள்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் தன்னுடைய திருப்பணிகளில் கற்பிக்கின்ற பணியை தலையாக பணியாக கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் தொழுகை கூடத்தில் அவர் கற்பித்து கொண்டிருக்கிறார். அந்த கற்பித்து கொண்டிருப்பது அல்லது அவர் கற்றுக் கொடுக்கின்ற போது எப்படி இருந்தது என்று சொன்னால், பழைய திருப்புதல்ல அது எப்படி சொல்லப்பட ஆச்சரியப்பட்டார்கள் என்று இருக்கிறது. புதிய திருப்புதல்ல வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வியப்பில் ஆழ வேண்டும் அல்லது எப்படி அவருடைய போதனை பிறரை வியப்பில் ஆழ்த்தியது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய இறைவாக்கினர்களானாலும் சரி அல்லது மற்றவர்களானாலும் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல்வார்கள். எடுத்துக்காட்டுக்கு நாம் ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒசியா 2ஆம் அதிகாரம் 21. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள், ஆசிரியர்கள், அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த ரபிமார்கள் அனைவரும் திருச்சட்டம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கடவுள் இப்படி உரைக்கிறார் என்று சொல்லி கொண்டுதான் கற்பித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் யூத சமயத்திலேயே அவர் ஒருவர் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஐ சே அன்டு யூ. பழைய ஏற்பாடு முழுவதுமாக பழைய ஏற்பாட்டின் நிறைவாக்கினர்கள் அனைவரும் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறது, ஆண்டவர் இப்படி உரைக்கிறார். ரபிமார்கள் மோசேயின் நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இதிலிருந்து மாறுபட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. அவர்களை வியப்பில் ஆழ்த்திய ஒரு போதனையாக இருக்கிறது அல்லது சத்தியமாக இருக்கிறது. பல ஆசிரியர்கள் உண்டு, பாடம் எடுக்கின்ற போதே தூங்கி விடுவார்கள். நம்ம பல நேரங்களில் ஆயர்கள் எடுக்கின்ற இறை செய்திகள் கூட பாடங்களாகவே மக்களை வியப்பில் ஆழ்த்தாமல் ஆழ்நிலைக்கு இட்டு செல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். அப்படியல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து he was an energetic preacher, he was an energetic teacher.
அவர் மக்களுடைய கவனங்களை தன்பால் ஈர்க்கக்கூடியவராக மட்டுமில்லாமல் அதிகாரத்தோடு கற்பிக்கக்கூடியவராக இருந்தார். எனவேதான் அவருடைய போதனை அங்கு இருந்த மக்களை மட்டுமல்ல. இந்த திருமறை பகுதியினுடைய அழகு அல்லது அழகியல் என்னவென்று சொன்னால், இட் நாட் ஓன்லி டச்ட் த பீப்புள், இட் டச் த டெமான்ஸ். இந்த திருமறை பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே ஒரு தொழுகை கூடத்தில் கற்பித்து கொண்டிருந்த போது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதோடு மட்டும் முடிவடைந்து விடவில்லை. மாறாக அந்த தொழுகை கூடத்தில் இருந்த தீய ஆவி பிடித்திருந்த ஒருவருடைய உடலில் இருந்த தீய ஆவி கூட அவருடைய போதனையினால் தூண்டப்படுகிறது. எனவே தான் அந்த தீய ஆவி அவரை பார்த்து சொல்லுகிறது. 34ஆம் வசனம் வாசிங்க. அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு முன்பு வானதூதர்கள் இறைமகன் என்று அவருக்கு அழைத்தார்கள். அதற்கு பின்பு இப்பொழுது இந்த தீய ஆவி நீர் இறைமகன் என்று சொல்லுகிறது, அல்லது கடவுளுக்கு அர்ப்பணமானவர், சன் ஆஃப் காட் என்று அழைக்கிறது. அப்படி நீங்கள் பார்த்தால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை அங்கு இருந்த மக்களை மட்டுமல்ல, அங்கு இருந்த தீய ஆவியை கூட தொட்டு இருக்கிறது அல்லது அதனை அசைத்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடியாது. இஸ் டீச்சிங் டச் நாட் ஒன்லி பீப்புள், இட் ஷேக் தி ஸ்பிரிட்ஸ். அவருடைய போதனை அந்த இடத்தில் தீயாவினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த அந்த மனிதரை மட்டுமல்ல, அவருக்குள் இருந்த அந்த தீய ஆவியை அசைத்திருக்கிறது. எனவே தான் அந்த தீய ஆவி அவரை குறித்து நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அவரை குறித்து சாட்சி பகர்வதை பார்க்கலாம். இதே சாட்சி தான் தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலும் இதே நிகழ்வு மார்க் நற்செய்தி நூலிலும் இருக்கும். அங்கும் தீயாவி பிடித்திருந்த அந்த மனிதர், அவருக்குள்ளே இருந்த தீயாவை, நாசரேத் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்கின்ற திருமறையின் வாக்கியங்கள் அங்கும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் பார்த்தால் மக்களை வியப்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை ஆழ்த்தியிருக்கிறது. காரணம், அவர் அதிகாரத்தோடு போதித்தார். எஸ், அத்தாரிட்டி. எனவே தான் மலைப்பொழிவில் அவர் வாய் திறந்து சொன்னது, அவர் தாம் வாய் திறந்து பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சின்ன சின்ன அசைவுகள் கூட மிகப்பெரிய பொருட்களை நமக்கு தரும். மிகப்பெரிய பொருள் புதைந்தது. அவர் யாரோ இடமிருந்து கேட்டு அவர் சொல்லவில்லை, மாறாக அன்புக்குரியவர்களே தன் உள்ளத்தில் இருந்து அவர் பேசுகிறார் என்பது தான் இந்த திருமறை வாக்கியங்கள் நமக்கு காட்டுகிறது. மலைப்பொழிவும் அவர் தம் வாய் திறந்து மொழிந்ததாவது என்று தொடங்கும். இப்படி தன் உள்ளத்திலிருந்து பேசுகிறார், அதிகாரத்தோடு பேசுகிறார். எனவே தான் அவருடைய அதிகாரம் நிறைந்த போதனை மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. மக்களை மட்டுமல்ல, தீய ஆவிகளை கூட வியப்பில் ஆழ்த்தி அவைகள் அவரை குறித்து சான்று பகருகின்ற வகையிலே இருந்தது. அது மட்டுமில்லாமல் அந்த ஆவியை அவர் அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவியை அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, 35ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத் தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, அந்த தீய ஆவியை அசைத்தது மட்டுமில்லாமல் அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதரை அந்த தீய ஆவின் பிடிலிருந்து அவருடைய போதனை விடுவித்தது, வார்த்தை விடுவித்தது. His words were very powerful. அவை அதிகாரத்தோடு இருந்தது மட்டுமல்ல, அவை ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. வியப்பில் ஆழ்ந்தார்கள். காரணம், அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாக மட்டுமில்லை, ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. எத்தகைய ஆற்றல் என்று சொன்னால், தீய ஆவிகளும் அவருடைய வார்த்தையை கேட்டு அடிபணிந்து கீழ்ப்படிந்து அந்த மனிதரை விட்டு புறப்பட்டு சென்று விடுகின்றன. அந்த அளவுக்கு தீய ஆவிகள் மீதும் ஆற்றல் உள்ள போதனையாக, ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இருந்தன. எனவேதான் மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் படிக்கின்ற போதெல்லாம் நாம் வியப்பில் ஆழ்ந்து விடுகிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். காரணம், அந்த வார்த்தைகள் நம்மை தொட வேண்டும். தொடக்கூடிய உயிர் உள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைக்கு உயிர் இருந்தது.
எனவே தான் எபிரேயர் திருவாக்கியங்களில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது என்று சொல்லப்படுகிறது. அது எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லக்கூடியது என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உயிருள்ள வாக்கியங்களாக, ஆற்றல் மிக்க வாக்கியங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாக்கியம் இருந்ததனால்தான் அவர் ஒரு சிறப்பு மிக்க பேர் ஆசிரியராக இருந்தார். இந்த மனிதரை அவர் தீயாவின் பிடியிலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல் சுற்றி இருந்த மக்களையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு போதனையாக அவருடைய போதனை இருந்தது. எனவே அன்புக்குரிய வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பேர் ஆசிரியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அன்றைக்கு இருந்த யூத சமயத்திலே கிழக்காசிய நாடுகளில் பிசாசுகளை ஓட்டுவதற்கு பல முறைகளை அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், நம் நாட்டில் கூட இருக்குது, அதை நாம் இப்போது பேச வேண்டாம். ஆனால் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் வார்த்தையின் வல்லமையினால் அந்த மனிதரை அவற்றிலிருந்து விடுவித்தார். அதுதான் அவருடைய வார்த்தையின் வல்லமை. நமக்கு தெரியும், இல்லை, கெனேசரேத்தில் இருந்த லேகியோன் பிடித்திருந்த அந்த மனிதரை கூட தம் வார்த்தையின் வல்லமையினால் விடுவித்தார். ஆற்றல் மிக்கதாக அவருடைய வார்த்தைகள் இருந்தது. எனவே தான் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தியது. மனிதர்களை மட்டுமல்ல, அன்புக்குள்ளே தீய ஆவிகளை கூட அசைத்து பார்த்தது. தீய ஆவின் பிடியிலிருந்து மக்களை விடுவித்தது. எனவே அப்படிப்பட்ட வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பேராசிரியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து வருகின்ற திருமறை பாடங்கள் நமக்கு கற்பிக்கின்ற செய்திகள் என்னவென்று சொன்னால், 38ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் போதும். அன்புக்குரியவர்களே, இங்கே தொழுகை கூடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அந்த தொழுகை கூடத்தை உண்மையான ஒரு தொழுகை கூடமாக மாற்றுகிறார். ஆசிரியர் என்று சொன்னால் கலைகளை நீக்குகிறவர் என்பது பொருள். தமிழ் சொல்லான ஆசிரியர் என்று சொன்னால் ஆசி கூட்டல் இரியர் என்பது பொருள் என்று பிரிப்பார்கள். அப்படி என்று சொன்னால் அவர் கலைகளை நீக்குகின்றவர், கற்பிக்கின்றவர், கற்றுத்தருகின்றவர் என்று பொருள். எனவே உள்ள குறைகள் அற்றவர் என்கின்ற பொருளும் உண்டு. இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு பேராசிரியர் என்று சொன்னால், அவர் குறையற்ற ஆசிரியர், எந்த குறையும் அவரில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு கற்பிக்கக்கூடியவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமில்லாமல் பிறரை கற்றுக் கொடுக்கின்றவர்களாகவும் மாற்றியிருக்கிறார். இங்கே அவர் இந்த பிடியிலிருந்து அல்லது இந்த இடுக்கணிலிருந்து இந்த மனிதரை விடுவித்தார் என்பது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் எந்த விதமான பாலின வேறுபாடும் இல்லாமல் அங்கே ஒரு ஆணை விடுவித்தவர் இங்கு ஒரு பெண்ணை பிடியிலிருந்து விடுவிக்கிறார். யூத ரபிமார்கள் எப்போதுமே பெண்களோடு பேசுவதை தவிர்த்து விடுவார்கள். நம்முடைய திருச்சபை வரலாற்றில் கூட திருச்சபையின் தந்தையர்கள் என்று மிக பெரிதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் கூட, பெரிதாக சொல்லப்படுகின்றவர்கள் கூட பெண்களை அடுத்த நிலையினராகத்தான் பார்த்தார்கள். நாம் திருச்சபையின் வரலாறு அதற்கு சான்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கு மற்றவரிடமிருந்து வேறுபடுகிறார் என்று சொன்னால், எப்படி ஒரு ஆணை அந்த தீய ஆவின் பிடியிலிருந்து விடுவித்தாரோ அதே போல இங்கு ஒரு பெண்ணை உடல் குன்றிய நிலையிலிருந்து விடுவிக்கும் நோயின் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். ட்ரீட்டட் போத் ஜெண்டர் அஸ் ஈக்குவல், இரு பாலினத்தையும் சமமாக பார்த்ததினால்தான் அவர் பேராசிரியர். அன்புக்குரியவர்களே, ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இப்படி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறிதான். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திலே ஒரு பிசாசு பிடித்த மனிதரை பிசாசின் பிடியிலிருந்து ஒரு ஆணை விடுவித்தவர் இப்போது நோயின் பிடியிலிருந்து ஒரு அம்மாவை, ஒரு பெண்ணை விடுவிக்கின்றார். எனவே அவருடைய கற்பிக்கின்ற ஆற்றல், அவருடைய விடுவிக்கின்ற ஆற்றல் ஒரு பாலினத்திற்கு மட்டும் உரியது அல்ல, மாறாக எல்லா பாலினத்தையும் கடந்து அவர் தம் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற போது வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் விடுவிக்கக்கூடிய ஆசிரியர். எ டீச்சர் who redeems people, எ டீச்சர் who liberates people. தீய எண்ணங்களிலிருந்து மட்டுமே ஆசிரியர்கள் விடுவிப்பார்கள். ஆனால் இந்த ஆசிரியர் தீய ஆவியால் பிடிக்கப்பட்டவரை விடுவிக்கின்றவராக, நோயின் பிடியில் இருந்து வாடியவரை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். இங்கே நீங்கள் பார்த்தால் 38ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள்.
தூய் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். போதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இதே நிகழ்வு தான், ஒரே நிகழ்வு. இருவேறு நற்செய்தியாளர்கள் இருவேறு வகையில் அதை உரைக்கின்றார்கள். ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. மார்க் நற்செய்தியாளர் ஜுரம் என்று சொல்லுகிறார் அல்லது காய்ச்சல் என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் கடும் காய்ச்சல் என்று சொல்லுகிறார். இந்த சின்ன வேறுபாடு தான் ஏன் லூக்கா ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சின்ன வேறுபாடு தான் லூக்கா நற்செய்தியாளருக்கு உரிய ஒரு சிறப்புத்தன்மை. ஏன் என்று சொன்னால் லூக்கா ஒரு டாக்டர், he was a டாக்டர். எனவே தான் அந்த நோயின் தீவிரத்தன்மையை எடுத்துரைக்கிறார். he was a டாக்டர். எனவே அவர் மிக சரியாக அதை கணித்து டயக்னோஸ் பண்ணி அவர் எப்படிப்பட்ட நோயின் பிடியில் இருக்கிறார் என்று சொல்கிறார். இன்றைய காலகட்டங்கள் காய்ச்சலினுடைய தீவிரத்தன்மையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, கடும் காய்ச்சலாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மிக கடும் காய்ச்சல் நோயின் பிடியிலே அடிமைப்பட்டிருந்த ஒருவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நோயின் பிடியிலிருந்து விடுவிக்கின்றார். லிபரேட்ஸ் திஸ் விமன் ஃப்ரம் தி கிளச்சஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். இந்த கடும் காய்ச்சலிலிருந்து அவரை விடுவிக்கக்கூடியவராக இருந்தார். அங்கே பிசாசின் பிடியில் இருந்த ஒரு மனிதரை அந்த உளவியல்பான போராட்டத்திலிருந்து விடுவிக்கிறார். இங்கே உடல் அளவிலே குன்றிப்போன ஒருவரை அவர் அந்த உடல் பலவீனத்திலிருந்து அவர் விடுவிக்கின்றவராக இருந்தார். இது உடனே நடைபெறுகின்ற நிகழ்வு. உடனே நடைபெறுகின்ற நிகழ்வு. உடனே அவரை விடுவிக்கின்றார். தி இமீடியட் பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், தி இமீடியட் வேர்சஸ் ஆஃப் த லார்ட். நீங்கள் இரு நற்செய்தி பாடங்களும் படித்து பார்த்தால் தெரியும். மறுபடியுமாக நீங்கள் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். போதும். மார்க் 1:31 சொல்லுகிறது, அவர் கையை பிடித்து அவரை தூக்கி விட்டார். லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. இந்த ரெண்டு அங்கே மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகின்ற போது கையை பிடித்து தூக்கி விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே சொல்லுகின்ற போது அந்த நோயை அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. அன்புக்குள்ள இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் ஒரு டாக்டர். ஆனால் அவர் சொல்லுகின்றார் நெவர் டச்டு. ஒருவேளை தொடவில்லை என்பது அல்ல, அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருந்தது. அங்கே அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் பிசாசு அவரை விட்டு நீங்கியது, தீய ஆவி நீங்கியது. இப்பொழுது அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த பெரும் காய்ச்சல் அந்த அம்மாவை விட்டு நீங்குகிறது. அவருடைய வார்த்தை எவ்வளவு விடுவிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, வியப்பில் ஆழ்த்துகின்ற ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் விடுவிக்கின்ற ஆசிரியர். எப்படிப்பட்டவர்களை விடுவிக்கின்றார் என்று சொன்னால், உடலளவில் குன்றி போய் இருக்கின்றவர்களையும் விடுவிக்கின்றார், உள்ளத்தளவில் குன்றி போய் இருக்கின்றவர்களையும் விடுவிக்கின்றார். வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஆசிரியர், விடுவிக்கக்கூடிய ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நிறைவாக அன்புக்குரியவர்களே, 42ஆம் வசனம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். போதுங்க. 4:42 லூக்கா 4:42. பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அன்புக்குரியவர்களே, வியப்பில் ஆழ்த்துகின்றவர், விடுவிக்கின்றவர் மட்டுமல்ல, புது விடியலுக்கு இட்டு செல்லுகின்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த யூத ரபிமார்களிலிருந்து எங்கு வேறுபட்டார் என்று சொன்னால், அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதித்தார், விடுவித்தார். அது மட்டுமில்லாமல் அவர்களை சமமாக, இரு பாலினத்தையும் சமமாக கருதினார். இன்றைய காலகட்டத்திலே அப்படி கருதுவதே கூடாத ஒரு நிகழ்வு. ஆனாலும் அப்படி யோசிக்கக்கூடியவர்கள் மிக குறைவு. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களை அடிமைப்படுத்துகின்ற எல்லா மரபுகளையும் தாண்டி புது ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு நல்ல வழியிலே கடவுளை பற்றிய ஒரு புரிதலுக்குள் அவர்களை வழிநடத்தினார். எனவே தான் புது விடியலுக்கு இட்டு செல்லுகின்றவர். எனவே தான் ஆசிரியர் என்று சொன்னால் நல் வழிகாட்டுபவர். இங்கே தன்னுடைய வார்த்தையினால் மட்டும் அவர் நல் வழிகாட்டுகின்றவர் அல்ல, தம் செயலினாலும் நல் வழிகாட்டுகின்றார். He prayed with the Lord.
யூத மக்கள் எப்போதும் இறைவேண்டலுக்கு சிறப்பிடம் தருவார்கள். நாமும் அப்படி தருகிறோம். ஆனால் அந்த இறைவேண்டல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுவோம். மிக அதிகாரம் நிறைந்தவராக, ஆற்றல் மிக்கவராக, விடுவிக்கக்கூடியவராக, நோயின் மீதும் பிசாசின் மீதும் அதிகாரம் உடையவராக இருந்தாலும் கூட அவர் எப்போதும் இறை உறவிலே, தன் தந்தையின் உறவிலே நிலைத்திருக்கக்கூடியவராக இருந்தார். He was always union with his father. இந்த இணைப்பு, இறை உறவில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாடத்தை தம் வாழ்வின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்த்தால் அந்த இடத்திலேயே அவரை தங்கிவிட சொல்வார்கள். நான் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். புது விடியலுக்காக மக்களை அழைத்து செல்லுகின்றவர். எனவே தான் அவருடைய போதனைகள், அவருடைய ஓமைகள், அவருடைய கற்பிப்புகள் அனைத்தும் அன்றைக்கு இருந்த ரபிமார்களிலிருந்து மிக வேறுபட்டு இருந்தது. இட் வாஸ் டோட்டல் இன் கான்ட்ராஸ்ட். மற்றவர்களுடன் மிக வேறுபட்டிருந்த அவர்கள் சமய மரபுகளை மட்டுமே பற்றி கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு புதிய விளக்கத்தை தந்தார். எனவே தான் மத்தேயு நற்செய்தியில் நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாணத்திற்கு புது விளக்கம் தந்தவர். அன்புக்குரிய இன்றைக்கும் திருமறையின் வாக்கியங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்கின்ற கேள்வி பல்வேறு நிலைகளிலே நாம் எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை முதலாக வாழ்வு சார்ந்து விளக்கியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். வாழ்வு சார்ந்து, மக்களுடைய வாழ்வு சார்ந்து புது மாற்றத்திற்கு நேராக மக்களுக்கு விளக்கியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விளக்கியவர் மட்டுமல்ல, தன் வாழ்வின் நடைமுறையால் அதை நடைமுறைப்படுத்தினார். எனவே தான் ஆண்டவரோடு இருப்பதற்காக, தன் தந்தையோடு இருப்பதற்காக காலையில் எழுந்து இறைவேண்டல் செய்கின்றவராக, தனிமையாக, இன் சால்டிடியூட், தனிமையாக ஒரு இடத்திலே சென்று தன் பிதாவோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அனுபவத்தை தம் சீடர்களுக்கு அவர் பாடமாக கற்பிக்கின்றார். தம் சீடர்களாக நமக்கும் அதை கற்பிக்கின்றார். அதிகாரம் மிக்கவராக, ஆற்றல் மிக்கவராக, பிசாசுகளை விரட்டுகின்றவராக, நோயை கடிந்து கொள்ளுகின்றவராக இருந்தவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக எப்படி நாம் கடவுளோடு இறை உறவில் வளர வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் அன்புக்குள். அது மட்டுமல்ல, நீங்கள் யோசித்து பார்த்தா உளவியல் படி, மானுட உளவியல் படி ஒருவர் 12 பெயர்களுக்கு தான் மிக நேர்த்தியாக கற்றுத்தர முடியும். அதுதான் மானுட உளவியல். ஒரு டீச்சர் அல்லது ஒரு மனிதர் சக மனிதருக்கு 12 நபர்களுக்கு தான் மிக நேர்த்தியாக கற்றுத்தர முடியும். எனவே தான் அதனால்தான் என்னவோ ஆண்டவர் இயேசு குறித்து 12 நபர்களை தேர்ந்தெடுத்தார் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். மிக நேர்த்தியாக. எனவே தான் அவர் 12 நபர்களை தேர்ந்தெடுத்து மிக மிக சாதாரணமானவர்கள், பெரிய அறிவாளிகள் அல்ல, மெத்த படித்தவர்கள் அல்ல. இல்லை, படித்தவர் என்று சொன்னால் மத்தேயுவை சொல்லலாம், அவர் கூட வரி வசூலிப்பவர் தான். ஆனால் மிக சாதாரணமானவர்களை மிகப்பெரிய பேராசிரியர்களாக மாற்றியிருக்கிறார். எனவே தான் நீங்கள் இந்த லூக்கா நற்செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்க முடியும். பேதுரு ஐயா எழுந்து 3ஆம் அதிகாரத்திலே அவர் பேசுவார். முழு இஸ்ரேலின் வரலாற்றையும் அவர் எடுத்துரைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நபராகிய பேதுரு ஐயாவை கற்பிக்கின்றவராக, பெரும் ஆசிரியராக மாற்றியிருக்கக்கூடிய பவுலடிகளார் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் கற்றுக்கொண்டார். அவர் கமாலியலின் பாதத்தடியிலிருந்து கற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த பேதுரு ஐயா மிக வல்லமையோடு பேசுவதை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, அப்படி தன் வார்த்தையின் வழியாகவும் தன் வாழ்வின் வழியாகவும் மிகப்பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்ற பேராசிரியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த பேராசிரியரின் பாதத்திலே அமர்ந்திருப்போம். அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்வியல் பாடங்களை படிப்போம். அதன் வழியாக கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துரைப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். செய்தியை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய கடவுளை வலதுபார்த்தில் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்துவை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் கிறிஸ்தவனோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
திருச்சபையாருக்கான அறிவிப்புகள். திருச்சபைக்கான அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த ஊரடங்கு நிமித்தமாக நாம் வழிபாடு செய்யக்கூடாத இருக்கிற இந்த சூழ்நிலைகளை ஆன்லைன் வழியாக நாம் ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதனால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்முடைய இந்த ஆன்லைன் ஆராதனைக்காகவும் திருச்சபையினுடைய கட்டுமான பணிகளுக்காகவும் திருச்சபையினர் யாவரும் ஊக்கமாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாளை காணும் திருச்சபை அங்கத்தினர்கள்: 5/9/2021 மிஸ்டர் ஏ அபினேஷ், 6/9/2021 மிஸ்டர் பி ஆலன், மிஸ்டர் சிடி மோரிஸ் ஆந்தோனி, மிஸ்ஸஸ் பி ஷீலா. 7/9/2021 மிஸ்டர் ஜே ஸ்டீஃபன், மிஸ் கேத்ரின் கிமாக்சி, டாக்டர் ஆஃப் ஜெரால்டு மகேந்திரன். 8/9/2021 மிஸ்ஸஸ் டெஸ்டிமோனா கிருபாவதி அந்தோனி, மிஸ் மோகனா கெட்சியால். 9/9/2021 மிஸ்ஸஸ் எஸ்ஸர் மோசஸ் ஜெயராஜ், மிஸ் ஏ அனுப்பிரியா. 10/9/2021 மிஸ்டர் பி அமேத், மிஸ்ஸஸ் ஆஷா ஜான், மிஸ் ஏ எமிலி இவாஞ்சலின். 11/9/2021 மிஸ்டர் ஜான் சச்சின் பெர்னார்ட், மிஸ்ஸஸ் ஏ பிரார்த்தனா. திருமண நாளை காண்பவர்கள்: 6/9/2021 மிஸ்டர் யுகானந்தம், மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி யுகானந்தம். 7/9/2021 மிஸ்டர் எம் சாம்சன் புஷ்பராஜ், மிஸ்ஸஸ் பிருந்தா சாம்சன் புஷ்பராஜ். மிஸ்டர் தேவகனி, மிஸ்ஸஸ் முத்துச்செல்வி தேவகனி. 8/9/2021 மிஸ்டர் உதயகுமார், மிஸ்ஸஸ் ஷைனி ஷீபா உதயகுமார். 9/9/2021 மிஸ்டர் லெஸ்லி மணிமாறன், மிஸ்ஸஸ் அன்னமேரி மணிமாறன். 10/9/2021 மிஸ்டர் எம் ஜேக்கப், மிஸ்ஸஸ் பூங்கொடி ஜேக்கப். 11/9/2021 மிஸ்டர் டி சத்யநாதன், மிஸ்ஸஸ் பிரதிபா சத்யநாதன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணும் திருச்சபை அங்கத்தினர்களை இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமேன். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இந்த வாரம் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையாரை அன்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எல்லா விதமான நலமும் அருளும் ஆற்றலும் ஆசியும் அனைவருக்கும் கட்டளையிடுவாராக. பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தில் பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அனைத்து நல் ஈவுகளுக்கும் ஆசிகளுக்கும் ஊற்றும் உறவிடமானவரை மீண்டுமாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்து வருகின்ற அற்புத செயல்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த வாரம் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகின்ற
திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவர், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருகின்ற மகத்தான அருட்கொடை. அப்படி என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரை பிறந்தநாள் காணுகின்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவருடைய வாழ்வில் மீண்டுமாக ஒரு புதிய பிறந்தநாளை காணுகின்ற மிகப்பெரிய ஆசையும் பேற்றினையும் அருட்கொடையை நீர் அருளி செய்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இந்த சொல்லனா ஈவுக்காக அளவிட முடியாத முது அருளுக்காக கொடான கொடு நன்றி துதி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். ஆண்டுகளை நன்மையினால் முடிசூட்டுகின்றேன், என்னுடைய பாதையெல்லாம் வளம் கொழிக்கின்றன என்று திருமுறையின் வழியாக அறிந்து கொள்ளுகின்றோம். அப்படி ஆண்டவரை திருமண நாள் ஆண்டவர் பிறந்த நாள் காணுகின்றவர்கள் ஆண்டவரை ஒரு புதிய பிறந்த நாளை தங்கள் வாழ்விலே காணுகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்திருக்கிறீர். இந்த புதிய பிறந்த நாள் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் பலமும் சுகமும் நிறைந்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பிலும் விசுவாசத்திலும் வளர்கின்ற ஒரு காலங்களாக இருக்க அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் அதுபோல திருமண நாள் காணுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இணைந்து இதுபோல இன்னும் பல திருமண நாட்களை காண ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் வழங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். தங்கள் குடும்ப வாழ்வின் வழியாக உமது தூய திருப்பெயரை மாற்றிவிடுத்த அருள் தாரும். அன்பின் நல்ல ஆண்டவரை பிறந்த நாள் காணுகின்றவர்களும் உமது பேரொருளால் இன்னும் பல பிறந்த நாட்களை காண நீர் அருள் தாரும். திருச்சபையின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நன்மையான ஆசைகளும் அருட்கொடைகளும் பெற்றுக்கொள்கின்ற போதெல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இவை அனைத்தும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற மகத்தான அருட்கொடைகள், ஆண்டவருடைய பேரருள், ஆண்டவருடைய பேராற்றல் என்பதை எண்ணி பார்த்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்க தோத்தரிக்க நீ தருகின்ற அருள் வளங்களுக்கும் நீ தருகின்ற ஆசைகளுக்கும் ஏற்படுகளாக இருக்க அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆமாண்டவரை சுகத்தாலும் பலத்தாலும் நிரப்பும் உமது பிள்ளைகள் எப்போதும் மாற்றுப்படுத்துகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் உமக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அருள் தாரும். தொடர்ந்து ஆசீர்வதியும் நலங்கள் நன்மைகள் அருட்கொடைகள் எல்லாவற்றையும் நிறைய தந்தருளும். எல்லாவற்றும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம் அன்பின் கடவுளே, ஆமேன். மீண்டுமாக நாம் ஆண்டவரை போற்று வண்ணமாக நம்முடைய திருச்சபை பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 86 சுந்தர பரமதேவா என்கிற பாடலை பாடி கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். சுந்தர
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்காமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. ஆமென். ஆமென். ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுவாதீனம். கடவுளே, உம்மை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளோட வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனிலும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். கடவுளுடைய கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, அனைத்து நன்மைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஊற்றும் உருவிடமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறீர். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து வாழ்வின் பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, ஆவிக்குரிய பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் எப்படி சிறந்தவர்களாக, கிறிஸ்துவின் அடியவர்களாக, அவரை பின்பற்றுகின்ற சீடர்களாக எப்படி இருப்பது என்பதை எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து வருகின்ற ஒரு நல் ஆசிரியராக இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வாக்கியங்கள் வழியாக, உம்முடைய சத்தியங்கள் வழியாக, உம்முடைய சொற்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வாழ்வியல் பாடங்களை, விசுவாச பாடங்களை, ஆவிக்குரிய பாடங்களை நாங்கள் கேட்டு அதை விட்டு விடுகின்றவர்களாக இல்லாமல் கேட்டு அதை உள்ளே ஆண்டவரை இருதயத்தில் சிந்திக்கின்றவர்களாகவும் அதை நடைமுறையில் செயல்படுத்துகின்ற, நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும். அதன் வழியாக நாங்கள் உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக, ஏற்புடைய சீடர்களாக இருக்க அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். அதுபோல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த வாழ்வியல் பாடங்கள் வழியாக நாங்கள் உம்மில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தில் வளரவும், ஆண்டவரே உம்மில் இருக்கக்கூடிய அன்பிலும் சத்தியத்திலும் வளரவும் நீர் எங்களுக்கு அருள் தரும்படியாக உம்முடைய தூய திருவடிகளிலே வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை ஆற்றல் படுத்துகிறீர். உமது சத்தியங்களால் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி உமது நிறைவான நன்மையினாலும் அருட்கொடையில் நிரப்பி வருகிறீர் என்கிற நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர ஆண்டவர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆசிரியர் தினத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அதுபோல எங்களுக்கு வாழ்வியல் பாடங்களை எங்கள் வாழ்விலே கற்றுக் கொடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்வியலில் நல்ல பாடங்களை நாங்கள் படித்து ஆண்டவரே அதை விட்டுவிடாதவர்களாக நடைமுறை வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கவும், அதன் வழியாக எங்கள் வாழ்வை ஆண்டவரே பிறருக்கு ஒரு நற்பாடங்களாக எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நாங்கள் எப்போதும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அடியவர்கள் என்பதை ஆண்டவரே நன்றி உள்ள சாட்சிகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தவும், எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிப்பதன் வழியாக இவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை வெளிப்படுத்த நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய திருமறையின் வாக்கியங்களால் நாங்கள் எப்போது உணர்வூட்டம் பெறவும், ஆண்டவரே அந்த உணர்வூட்டம் பெற்ற விசுவாசத்தோடு விசுவாச வாழ்வில் ஒரு நாளும் ஆண்டவரே துடிப்போடு செயல்பட எங்களுக்கு நீர் அருளையும் ஆற்றலையும் பலனையும் தந்தருளும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தந்தருளும். ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே எங்கள் நாட்டை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இருக்கக்கூடிய சூழல்களெல்லாம் மாறி மக்கள் விடுதலையோடு ஆண்டவரே ஒரு நிம்மதியின் பெருமூச்சை விட நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றுங்கள் எல்லாம் ஆண்டவரை மறைந்து மக்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பவும், அதன் வழியாக ஆண்டவரே ஒரு இணக்கமான சூழல் இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் உண்டாக நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நாட்டை ஆசீர்வதி, நாட்டினுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்தருளும். ஆண்டவரே, அதுபோல
ஆண்டவரே எங்கள் மாநிலத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். தேவைகளை சந்தியும் குறிப்பாக ஆண்டவரே வாழ்வு கேள்விக்குறியாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இடர்பாடோடு கடினப்பாடோடு கஷ்டப்படுகின்ற மக்களை எண்ணி பார்க்கிறோம். அவருடைய வாழ்வுகளெல்லாம் பெரும் மாற்றம் பெற்று ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்வு மீண்டுமாக ஒரு நல்வாழ்வு துளிர்விட நீர் மட்டுமே அருள் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பேரருளை இந்த உலகத்தின் மீதும் எங்கள் நாட்டின் மீதும் எங்கள் மாநிலத்தின் மீது நீர் பொழிந்தருளும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரின் திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் நீரே தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே திருச்சபையின் குடும்பங்கள் ஆண்டவர் உம்மில் இருக்கக்கூடிய அன்பிலும் விசுவாசத்தில் வளர்ந்து தங்கள் நடைமுறை வாழ்க்கையில் விசுவாச சாட்சிகளாக இருக்க ஆண்டவர் அருள் தரும்படியாக உடைய தூய திருவடிகளிலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே திருச்சபையின் பெரியவர்களுக்காக பெற்றோர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவளை ஆசீர்வதியும் நல்ல சுகபலன் ஆரோக்கியம் ஆற்றலை தந்தருளும். வயதான காலத்தினாலே ஏற்படுகின்ற பலவீனங்கள் மத்தியிலும் நீரே உற்ற துணையாளராக இருந்து பலப்படுத்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் கைட்டு செய்கின்ற வேலையில் ஆண்டவருடைய தெய்வீக கிருபையும் அருளும் ஆற்றலும் பலனும் உடனிருக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். அவருடைய அன்றாட வாழ்வில் ஆண்டவரே அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பணிகளிலும் உடைய தெய்வீக கிருபை உடனிருந்து அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவர் உற்சாகமாக பணியாற்ற உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீ தருகின்ற திறன்கள் தாளந்துகள் அருட்கொடைகள் இவை அனைத்தையும் உம்முடைய தூய ஆண்டவரை திருப்பணியின் மாட்சிக்காக உம்முடைய தூய திருப்பெயரின் மகிமைக்காக பயன்படுத்தவும் ஆண்டவர் அதன் வழியாக அவர்கள் எப்போதும் உமக்கென்று சாட்சிகளாக இருக்க நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தை தந்துள்ளும். ஆண்டவரே இந்த காலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்ற காரணம் ஆண்டவரே இதில் பிள்ளைகள் ஆண்டவரை பள்ளிக்கு சென்று வருகின்ற போதெல்லாம் உம்முடைய தெய்வீக சட்டையின் கீழ் நீர் மூடி மறைத்து பிள்ளைகள் சுகத்தோடும் பலத்தோடும் பள்ளிகளுக்கு சென்று ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு திரும்ப நீர் அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது தெய்வீக பாதுகாப்பை சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் உறுதிப்படுத்தும்படியாக உம்முடைய தூய திருச்சமூகத்திலே ஆண்டவரே வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரை திருச்சபையின் ஒவ்வொரு பணிகளிலும் ஆண்டவருடைய தெய்வீக கிருபை கூட இருக்கட்டும். ஆமாண்டவரை திருச்சபையின் பணிகளில் உம்முடைய தெய்வீக திருவழி நடத்துதலை நாங்கள் ஒவ்வொரு பொழுதும் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அருளையும் ஆற்றலும் வழங்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் கேட்டவர்கள் கேட்கும் வந்தவர்கள் எல்லாவற்றையும் உடைய தூய திருவடிகளில் வைக்கிறோம். நிறைய தேவையை சந்தித்து வழிநடத்தும். எல்லாவற்றும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். அன்பின் கடவுளே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழி நடத்துதல், ஆற்றல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் அனைத்து நாட்கள் நின்று நிலவனவாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய ஆவியோடு இருப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தோடு நிலைத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆண்டவர் தாமே மீண்டுமாக நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து சுகத்தோடும் பலத்தோடும் நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி தமது அருட்கொடைகளையும் அருள் வளங்களையும் நமக்கு ஈந்தருள்வாராக. ஆமென்.